சாரி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக ஃபோல்ட் பண்ண முடியுமா? வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். வெல்கம் டு மதி டைரிஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஈஸியான சாரி அயனிங் அண்ட் ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் டிங் எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சாரி, ஏன்னா இதில் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கு. அயன் பண்ணக்குள்ளே மேலால் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். அதனால நான் மற்ற பக்கமாக திருப்பி அயன் பண்ணிக்கொள்கிறேன். இதை அயன் பாக்ஸ் எப்போயுமே இது சில்க் மோடில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற நேரம் கொஞ்சம் கூட்டி குறைங்க, ஓகேவாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு இது நான் சாரி முந்தானி ஃபோல்டை ஃபிட் பண்ணிக்கொள்ள போகிறேன். எனக்கு தேவை ரொம்ப சின்னதான ஒரு ஃபிட்டிங், அதனால் அது ரெண்டாக கொஞ்சம் எந்த அளவு தேவைன்னு இடம் விட்டுட்டு ரெண்டாக மடித்து கொள்கிறேன். அந்த ஃபோல்டிங்கை நல்லா அயன் பண்ணணும். எங்கால மடிக்கிறோமோ அந்த மடிப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் நல்லா அழுத்தி அயன் பண்ணிக்கோங்க. இப்படியே என்னோடய அளவு வாரம் மட்டும் நான் இந்த சாரியை ஃபோல்ட் பண்ணி மடித்து கொண்டேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக எனக்கு இந்த அளவு தான் இந்த சாரி வந்தது. நான் எதிர்பார்த்தது இந்த அளவு தான். இது நல்லாவே ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஃபோல்டிங் அச்சு வரும். இந்த அச்சை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் சாரி முந்தான ஃப்ளீட் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி அயன் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த டைம் கொஞ்சம் அயன் பாக்ஸ் டு ஹீட்டை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவு வர்ற மாதிரி ஃபுல்லாகவே அயன் பண்ணிக்கோங்க. இப்படி செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று ஒரு ஃப்ளீட் கட்ட ஒரு ஃப்ளீட் கொஞ்சம் கூட அந்த மாதிரி வராது, எல்லாமே ஈவனாக வரும். ஆனால் ரொம்ப லீஸிங்க. டக்குன்னு நம்ம ஒரு ப்ரைடுக்கோ இல்லாட்டி யாருக்கோ டக்குன்னு அயன் பண்ணணுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் அயன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான சாரி மெத்தட் நான் 2 பின் பண்ணிக்கொள்ள போகிறேன். பார்த்திங்க தானே? இந்த இடத்துல தான் எனக்கு சரியான முந்தான ஃபீட்ஸ் வருது. அவங்களோட உயரத்துக்கு ஏற்று தான் இந்த ஃபீட்ஸ் எடுத்துருக்கேன். முந்தான அங்கெல்லாம் ஒரு பின் பண்ணிக்கொள்கிறேன். பின் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பீட் எடுக்க போகிறேன். ஃப்ரண்ட் பீட்டுக்கு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டுறேன். எல்லாமே ஒரே மாதிரியான அளவில் இடைவெளி இருக்கணும், அப்போ தான் சாரி வடிவாக இருக்கும். அதாவது மேலேருந்து 1/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் மட்டும் இடைவெளி வச்சு தான் இதை அயன் பண்ணிக்கொள்ள போகிறேன். எல்லாம் சரிசமமாக 1/4 இன்ச் வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி முந்தான ஃபீட்ஸையும் பிடிச்சி கொண்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. ஏன் பிடிச்சி கொள்ளணுன்னா அப்போ ஃபீட்ஸ் அங்கே இங்கேயும் போகாது, அதே இடத்துல நிற்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் லாஸ்ட் டைம் ஃபுல்லாக நான் அயன் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குதுன்னு. ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா, ரொம்ப நீட்டாக வேணும்னா ஃபஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அயன் பண்ணுங்கள். ஒன்றா அயன் பண்ணாதீங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக டைமுக்கு உங்களுக்கு ஒரு சாரியை எடுத்து அயன் பண்ணி டெலிவரி பண்ண முடியும். அடுத்தது இடுப்பு சுருக்கு. அது கொஞ்சம் கீழே வர நேரம் விரித்து வச்சுருக்கேன். அதாவது 1 இன்ச் மாதிரி கூட வச்சுருக்கேன், மேலேருந்து கீழே வர நேரம். இந்த மாதிரி எல்லாம் செக்யூர் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அயனிங் நிற்கும். ஃபைனலாக ஃபுல்லாகவே அயன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சுருங்கியிருக்க சாரி எல்லாத்தையுமே அதே இடத்துலையே அயன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கூடுதலாக நம்மளோட அயனிங் ஒர்க் முடிஞ்சாச்சு, ஃபோல்டிங் தான்.
எந்த அளவுக்காக ஃபால் பண்ண போகிறோமோ பார்த்துட்டு இது சுருக்க நல்ல பக்கத்தில் இருக்க சுருக்க அப்படியே நான் கீழே கொண்டு போயிட்டேன், கீழ்ப்பக்கமாக வச்சுட்டேன். இது உங்களால் என்னால் காட்ட முடியலை உங்களுக்கு. இந்த அளவு தான் எனக்கு பாக்ஸ் ஃபீடிங் தேவை. அதே அளவு மாற மாதிரி சாரியை மடித்து எடுத்துக்கொள்கிறேன். ஹெட் பீஸை இந்த மாதிரி வச்சுக்கொண்டு எக்ஸ்ட்ரா பீஸை அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மடிச்சுக்கோங்க இந்த இடத்துல. அப்போ தான் நீட்டான சாரி கிடைக்கும். பிறகு அரேஞ்ச் பண்ணி மடித்து கொண்ட பிறகு எனக்கு ஃப்ரண்ட் பீட்டுக்கு எவ்வளோ மடிக்கிறதுக்கு விடணும்னு இந்த மாதிரி நான் அளந்து பார்த்துக்கொள்கிறேன். அதை டபுளாக ஃபால் பண்ணி வர இடத்த அப்படியே விடுறேன். இப்படி செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப மடிச்சுக்கிட்டு இருக்க அவசியம் இல்லை. அது ஒரு சைடுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு வர சைடுக்கு மாதிரி சரியை ஒரு பக்கமாக வச்சுக்கொள்கிறேன். மற்ற பக்கத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து அதையும் இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு சரிசமமான ஒரு பாக்ஸ் ஃபில்லிங் கிடச்சிருக்குன்னு. இதை அப்படியே நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். இந்த மாதிரியே சாரியை பாக்ஸ் ஃபீல்டை சுற்றி ஒன்று ஒன்றா அப்படி மடிச்சுட்டு கொஞ்சம் சாரியை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போட்டுருங்க. இந்த மாதிரி சரிசமனாக பாக்ஸ் ஃபீல்டை மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறது அது உள்ளுக்கா போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக துளுக்காக சொருகலைன்னா சொருகிக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் சாரியை ஓப்பன் பண்ணி உள்ளுக்க பீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாரியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி சாரி வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான மாதிரி. ஃபைனலாக நீட்டான கஷ்டப்படாமல் ரொம்பவும் ஈஸியாக இந்த மாதிரி சாரி ஃபால்டிங் ஒன்று பண்ணிக்கொள்ளலாம். எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன டெக்னிக் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யார் யார் ப்ரொஃபஷனலாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.